தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ், நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹாலிடேஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? அதே சமயம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் பண்ணணும். நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய குட் குவாலிட்டிஸை நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்படித்தான் இந்த ராமாயண கதையும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு தெரியும். சரி சுட்டீஸ், இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடினீங்க? நம்ம கூட இருக்கக்கூடிய சுட்டீஸ் எல்லோரும் பர்த்டே கொண்டாடி இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் நம்ம விஷஸ் சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல். நீங்களும் சொல்லணும் என் கூட சேர்ந்து. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சுட்டீஸ், சாய் டிவியின் சார்பாக. சரி, நம்ம ராமாயணம் கதை கேட்டுட்ருக்கோம். எங்கே நிறுத்தியிருக்கோம்? எது வரைக்கும் கேட்டோம்? ஞாபகம் இருக்கா? எஸ், தாடகை வதம் முடிஞ்சது. மாரீசன் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்தாச்சு. சுபாஹு கில்டு பை லக்ஷ்மணா, அது வரைக்கும் பார்த்தோம். விஸ்வாமித்திரர் யாகம் செய்வதற்காக ராம லக்ஷ்மணரை அயோத்தியிலேருந்து அழைச்சிட்டு வராரு இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்துடுச்சா? எஸ். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாமா? வெரி குட். இப்போது விஸ்வாமித்திரர் என்ன பண்ணினார் அப்படின்னாக்க, பெரிய யாகம் பண்ணினார் இல்லையா? அந்த யாகத்துக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்துட்டு வந்தாங்க மாரீசனும் சுபாகுவும். அதனால் அவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் அவங்க தொல்லையிலிருந்து தொல்லை இல்லாமல் இருப்பதற்காகத்தான் நம்முடைய ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் அழைத்து கொண்டு வந்தார் விஸ்வாமித்திரர். கரெக்டா? சரி, இப்போ என்ன ஆயிடுத்து? அவங்க 2 பேரையும் கொன்னாச்சு. அதனால் இப்போது நல்லபடியாக விஸ்வாமித்திரர் அந்த யாகத்தை அவரும் அவருடன் இருக்கக்கூடிய ரிஷிகளுமாக சேர்ந்து அந்த அந்த ஆசிரமம் பேர் என்ன சொன்னேன்? சித்தாசிரமம். சித்தாசிரமத்தில் நல்லபடியாக நிறைவு பெற்றது யாகங்கள். நிறைவு பெற்ற உடனே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கேட்குறாராம், குருவே, அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்? இந்த யாகத்துக்காகத்தான் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்கள். நிறைய அஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தீர்கள். நிறைய மந்திர உபதேசம் செய்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி, அடியேன் ஏற்றுக்கொண்டேன். நிறைய நல்ல விஷயங்களை உம்மிடமிருந்து நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ஒரு முக்கியமான வேலை இருக்கிறாமா. மிதிலை அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது, விதேக தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு அது. அங்கு ஆளக்கூடிய மன்னர் ஜனகர் ஒரு மிகப்பெரிய யாகம் செய்கிறாராம். எல்லா முனிவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். எனக்கும் அந்த அழைப்பு வந்திருக்கு. நான் போகிறேன். அங்கு ஒரு புனிதமான வில் இருக்கிறது. அந்த வில்லை நீ பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம். உடனே ராமர் என்ன, நான் மாட்டேன், நான் சொல்ல போகிறாரு. ஓ எஸ், நான் வரேனே, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார் ராமர். இப்போ என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்க, ராமர், லக்ஷ்மணர் ப்ளஸ் கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள், விஸ்வாமித்திரர், இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து வேணுங்கிற பிரயாணத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வண்டிகளில் கிளம்புறாங்க. எங்கிருந்து? சித்தாசிரமத்தை விட்டு கிளம்புறாங்களாம். அப்படி கிளம்பி கொண்டே போகும்பொழுது இரவாயிடுது. பக்கத்தில் சோனை நதி அப்படிங்கிற ஒரு நதி இருக்குது. அந்த நதிக்கரையிலேயே டென்ட் மாதிரி போட்டு அங்கேயே இரவு தங்குறாங்க. இரவு தங்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த நதி, ஒரு நதி ஓடிச்சுன்னா கண்டிப்பாக அது பக்கத்தில் ஊர் இருக்கும். அந்த ஊரை பற்றின விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக யார் கேட்குறா? ராமச்சந்திரமூர்த்தி நம்முடைய விஸ்வாமித்திரரிடம் கேட்கிறார். இந்த ஊரை பற்றிய கதையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாராம். உடனே விஸ்வாமித்திரர் கௌசிக நாடு அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. கௌசிகர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு சகோதரி இருந்தா. அவ பேர்லேயே கௌசிகி அப்படிங்கிற ஒரு நதி ஓட ஆரம்பிச்சது அப்படின்னு தன்னுடைய கதையே சொல்கிறாராம். ஆமாம், அந்த பகுதி விஸ்வாமித்திரர் வாழ்ந்த பகுதி அப்படிங்கிறதையும், விஸ்வாமித்திரர் தன்னை பற்றின ஒரு அறிமுகத்தையும் கொடுத்து தன்னுடைய பூர்வாசிரம கதையையும் ராமருக்கு சொல்கிறாராம். இப்படியே ராத்திரி ஆகிடுது. மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்சிடுது. பொழுது விடிஞ்ச உடனே எழுந்து தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்களை தினமும் காலையில் எழுந்த உடனே பூனல் போட்டிருந்தாக்க சந்தியாவந்தனம் செய்யணும் இல்லையா? அதே மாதிரி அர்க்கியங்களை கொடுத்து சந்தியாவந்தனம் செய்து காயத்ரி ஜபம் செய்து குளித்து முடித்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய்கொண்டே இருக்காங்க. கங்கை நதிக்கு வந்துடுறாங்க. கங்கை நதியை தாண்டி தான் போகணும். அதற்காக கங்கை நதியை தாண்டி வரும்பொழுது விசாலா அப்படிங்கிற ஒரு நகரத்தை பார்க்குறாங்க. இந்த விசாலாங்கிற நகரத்தை பார்க்குறாங்க. எட்டியிருந்து பார்க்கும்போதே தெரியும்ல, அங்கே ஒரு ஊர் இருக்குது. நடந்தே தானே போய்கொண்டிருக்காங்க. எட்டியிருந்து பார்க்கும்போதே ஒரு ஊர் இருக்குன்னு தெரியுது. உடனே ராமர் கேட்குறாரு, இது எந்த ஊர், இது எந்த இடம் இது அப்படின்னு. ராமருக்கு பாருங்கள், போகிற இடத்துலலாம் நல்ல நல்ல விஷயங்களாக கேட்டு தெரிஞ்சுக்கிறார். பெரியவங்கள்ட்ட எப்போவுமே நாம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும்.
அவங்களா வந்து சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளா கேட்கணும். நமக்கு எப்பப்பெல்லாம் சந்தேகம் வருதோ, எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் பெரியவர்களிடம், விஷயம் தெரிஞ்சவங்களிடம் நம்ம கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா குட்டீஸ்? அதே மாதிரி பாருங்களேன், ராமரும் கேட்குறாரு, அது என்ன ஊர் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இது வந்து விசாலா அப்படிங்கிற ஒரு நாடு. இந்த நாட்டை வந்து உன்னுடைய வம்சத்தில் வந்து இஷ்வாகு, உன்னோட ஃபோர் ஃபாதர், உனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் இஷ்வாகுன்னு, அவர் ஒரு மனைவியை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு விசாலா அப்படிங்கிற ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் தான் வந்து இந்த நகரத்தையே நிர்மாணித்தான். அவனது பரம்பரையில் வரக்கூடிய பல மன்னர்கள், அந்த மன்னர்களில் சூமதி அப்படிங்கிறவர் தான் இப்போ ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இங்கே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூமதிங்கிற ராஜா தன்னுடைய மந்திரி, சேனைகள் இப்படி எல்லாரும் அவர் கூட இருப்பாங்க இல்லையா, அவரோட பரிவாரங்கள், அவர்களோட எல்லாரோடையும் வந்துடுறாராம். வந்து விஸ்வாமித்திரர் இங்கே வந்திருக்கீங்க, கூடவே 2 அஸ்வினி குமாரர்கள் போல் 2 என்ன ஒரு ஹைட்டாக ஜெய்ஜாண்டிக்காக தெய்வகுமாரர்கள், தேவகுமாரர்கள் மாதிரி இருக்காங்களே இவங்க 2 பேரும், அவங்க யார் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு நீங்கள் அவசியம் என்னுடைய நாட்டில் வந்து தங்கியிருந்துட்டு தான் நீங்கள் கிளம்பி போகணும் அப்படின்னு இன்வைட் பண்ணுறாராம், அழைப்பு விடுக்கிறார். அப்போ மாட்டேன் நான் சொல்லுவார் விஸ்வாமித்திரர். கண்டிப்பாக சரின்னு தானே சொல்லுவார். அப்போ சொல்கிறாரு, இவர் வந்து தசரதரது திருக்குமாரர்கள், அயோத்தி நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இருவரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாராம் நம்முடைய விஸ்வாமித்திரர். இப்போ அங்கிருந்து எங்கே போகிறாங்க? விசாலா நகரத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் 1 டே ஸ்டே விசாலா நகரத்தில். விசாலா நகரத்தை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி வெளியில் வரும்பொழுது ரொம்ப ஒரு ஏகாந்தமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஒரு சைலண்ட்டான பிளேஸாக இருக்குது. ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு இடமாக இருக்குது. அவ்வளோ அழகாக தூய்மையாக பராமரிக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு ஆசிரமம் தெரியுதான், ஒரு ஹட்டு தெரியுது. நிறைய பேர் அங்கே வசித்த ஒரு அமைப்பு தெரியுதான், நிறைய பேர் அங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸாக இருக்குது. முனிவர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அந்த ஆசிரமத்தை பார்த்த உடனே நம்முடைய ராமச்சந்திரமூர்த்தி வழக்கம் போல் கேட்குறாரு, குருவே இது என்ன ஆசிரமம், இது நல்ல ஆசிரமமாக இருக்குது, ஆனால் மனிதர்கள் யாரையுமே காணவில்லையே, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் விஸ்வாமித்திரர் அந்த கதையும் சொல்கிறார். இது வந்து கௌதமர் மகரிஷி கௌதமரது ஆசிரமம். இது வந்து மிக புகழ்பெற்ற ஒரு ஆசிரமம். இவர் வந்து தேவர்கள் எல்லாமே புகழக்கூடிய ஒரு ரிஷியாக இருப்பவர் யாருன்னாக்க கௌதமர். அவர் வந்து மிகப்பெரிய தவச்சீலர். நிறைய தவம் பண்ணி 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 அவர்கிட்ட வந்து பயங்கர சக்தி உண்டாம். நிறைய தபஸ் பண்ண நிறைய மந்திரங்களை எடுத்து நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அந்த மாதிரி சக்தி நமக்கு கிடைச்சிதுன்னா நம்மளால் எதை வேணால் செய்ய முடியும். நம்மளால் முடியாதுங்கிறதே கிடையாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த ஹாலிடேஸில் ஏதாவது ஒரு மந்திரம் அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ கேளுங்க. கேட்டுட்டு அதை விடாமல் சொல்லிகிட்டே இருங்களேன். 108 டைம்ஸ் இல்லை 1008 டைம்ஸ் இப்படி விடாமல் கண்ணை மூடி உட்காந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச காடை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் விடாமல் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லணும், சரியா? சரி, இப்போது கௌதமரோட கதைக்கு வருவோம். இந்த மகரிஷி கௌதமரோட ஆசிரமம் இது. இந்த ஆசிரமத்தில் வந்து ரொம்ப நிறையா தவம் பண்ணி 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 நல்ல ஒரு சக்தி கிடச்சிதான் கௌதமருக்கு. அந்த சமயத்தில் கௌதமரோட சக்தி வந்து அதிகமாகிட்டாக தனக்கெல்லாம் பிரச்சனை வந்துடுமேனு தேவர்கள்லாம் பயந்தாங்களாம். ஏன்னா அதிகமான தவ வலிமை பெற்றாக்க அவரே இந்திரன் ஆயிடுவார், இல்லை அவரே வந்து தேவலோகத்தில் மிகச்சிறந்த ஒருத்தர் ஆயிடுவார். தவத்தில் தானே எல்லாருமே வந்து மிகச்சிறந்த நிறைய தவம் பண்ணி பண்ணி தானே நிறைய வரங்களை பெற்றாங்க. அதனால் கௌதம முனிவர் வந்து இவ்வளவு தவம் இருக்கக்கூடாது, அவருடைய தவ வலிமையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரனை போக சொன்னாங்களாம். அதுக்காக இந்திரன் வந்து கௌதமரோட ஆசிரமத்துக்கு வராரு. கௌதம முனி வந்து வெளியில் போயிருக்கிற சமயமாக பார்த்து இந்திரன் வராரு. இந்திரனும் அகலிகையும் பேசிக்கொண்டிருக்காங்க. இதை பார்த்து கோபப்படுறாரு கௌதம முனிவர். அதனால் என்ன பண்ணிடுறாரா, இந்திரன் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்துடுறாரு. தன்னுடைய மனைவி அகல்யை அப்படிங்கிற அகலிகைக்கும் ஒரு சாபம் கொடுத்துடுறாரு. நீ வந்து நான் இல்லாத போது நான் உன்னை சொன்னதை நீ வந்து என்னோட ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணவே இல்லை, நீ வந்து நல்ல ஒய்ஃபாகவே இல்லை, அதனால் உனக்கு நான் இந்த சாபம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டாராம். சாபம் கொடுத்த உடனே இவரோட தவ வலிமையெல்லாம் டபடபன்னு குறைஞ்சி போயிடுச்சான். யாருக்கு? கௌதம ரிஷிக்கு, கௌதம முனிவருக்கு. இந்திரன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு, சாபத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. இந்திரனுக்கு ஒரு தப்பான ஒரு கோபமான ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். உடனே இந்திரன் அங்கிருந்து கிளம்பி கோச்சிட்டு போயிடுறாரு. ஓடித்தானே அவனும் ஓடி போயிட்டார். உடனே இப்போ கௌதமர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தவ வலிமையை ஏற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இமயமலைக்கு போகிறேன் அப்படிங்கிறார். உடனே அகலிகை அழறா. என்ன சாபம் தெரியுமா அகலிகைக்கு? யார் கண்ணிலும் படாமல் புழுதி மாதிரி இருக்கணும்,
உனக்கு வந்து காற்று இருக்கு இல்லையா, ஏர் இருக்குல்ல, ஏரையே சுவாசித்து அதையே தண்ணியாக குடிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அகலிகைக்கான சாபம். பாவம் இல்லை அகலிகை. உடனே என்ன பண்ணிடுறா, அவள் ரொம்ப அழறா, என்னை மன்னிக்கணும், இப்படியே சாபம் கொடுத்துட்டு என்னை விட்டுட்டு போனால் என்ன பண்ணுவேனா, நான் எப்போ வந்து என்னுடைய உருவத்தை நான் அடைய முடியும், திருப்பி நான் எப்படி பழையபடி ஆக முடியும் அப்படின்னு உடனே அவர் சொல்கிறாராம், ஸ்ரீராமர் அப்படிங்கிறவர் வருவார் அந்த பக்கமாக. அவர் வரும்பொழுது அவரை நீ நல்லபடியாக உபசரிச்சின்னாக்க கண்டிப்பாக இந்த சாபத்திலிருந்து உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாராம். நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கிளம்பி இமயமலைக்கு போயிடுறார். இப்போது அந்த இடத்துக்கு தான் ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர், மற்ற ரிஷிகள் எல்லோரும் வராங்க. அது வழியாகத்தான் அவங்க போகணும். அங்கே வராங்க. வந்த உடனே இத்தனை கதையும் சொல்கிறாராம் விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கிட்ட. சொன்ன உடனே ஸ்ரீராமர் என்ன பண்ணுறார், அப்படியா குருவே, நான் என்ன செய்யணும் இப்போ அப்படின்னு கேட்குறார். நீ அந்த ஆசிரமத்திற்குள்ளே போ, நீ நுழைஞ்சு போ, அப்புறம் பாரு அப்படிங்கிறார். உடனே இவர் ராமச்சந்திரமூர்த்தி அங்கே போய் காலடி எடுத்து வச்சு இப்படி அந்த ஆசிரமத்துக்குள்ளே காலடி எடுத்து வச்சு போகிறாராம். போன உடனே அது வரைக்கும் யார் கண்களுக்கும் புலப்படாமல் இருந்த அகலிகை, அந்த ரிஷி பத்னி கௌதம முனிவரோட மனைவி அகலிகை அழகாக உருவத்தோடு வந்துட்டாங்களாம். வந்தவங்க உடனே ராமரை வரவேற்று, இதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பாதங்களுக்கு டக்குன்னு அவங்களுக்கு பக்கத்தில் தண்ணி கிடைக்குது, பூ கிடைக்குது, எல்லாம் கிடைக்கிறது, அதை வச்சு பாத பூஜை பண்ணி அவரை வந்து வணங்கி அவருக்கு பழம் இதெல்லாம் கொடுத்து சாப்பிடணும், நீங்கள் இங்கே தங்கணும் அப்படின்னு உடனே கிடுகிடுன்னு எல்லாம் செய்கிறாங்களாம். இதை பார்த்த உடனே ராமருக்கும் மகிழ்ச்சி ஆகிடுது, அவங்களுக்கும் முழு உருவமும் கிடைச்சிடுதான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்லையே அப்படின்னு. அந்த ஆசிரமமே புது கலையோடு வந்துட்டு தான் எல்லாம் அப்படியே அங்கே ராமர் போய் காலடி எடுத்து வச்ச உடனே அங்கே எல்லாமே மாறி போயிடுது. இது தெரிஞ்ச உடனே அங்கே கௌதம முனிவருக்கு தெரிஞ்சு போயிடுது. இமயமலையிலேருந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரா, உடனே கௌதம முனிவருக்கு வந்து ராமர் வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான், விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு தான் உடனே அவர் வந்து இமயமலையிலேருந்து கிளம்பி அந்த ஆசிரமத்துக்கு வந்துடுறாராம். நல்லா இருக்குல்ல. அகலிகை சாபம் பெற்ற கதை இதுதான். அகலிகை வந்து விசாலா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தில் தான் கௌதம ரிஷி இருந்திருக்கார். இது முடிச்சாச்சு. முடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க மிதிலைக்கு போகிறாங்க இல்லையா. ஸோ வடகிழக்கு பக்கமாக அந்த ஆசிரமத்தை விட்டு வடகிழக்கு பக்கமாக கிளம்பி மிதிலை நகரத்துக்கு போகிறாங்களாம். மிதிலை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாங்க. இன்றைய நேபாள் தான் அன்றைய மிதிலை. இன்றைக்கி நேபாள்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடிக்கடி மேப்பெல்லாம் பார்ப்பீங்களா குட்டீஸ்? மேப் பார்ப்பீங்கன்னாக்க போய் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். உத்தரப்பிரதேஷ் எங்கே இருக்குது, அயோத்தி எங்கே இருக்குது, அயோத்தியிலேருந்து நேபாளுக்கு எவ்வளோ தூரம், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ராமர் நடந்து போனார், இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு கொஷினாக கேட்பேன், நீங்கள் என்கிட்ட சொல்லணும். சரியா? சரி, இப்போது இந்த மிதிலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க விஸ்வாமித்திரர், நம்முடைய ராமர், லக்ஷ்மணர், இன்னும் சில ரிஷிகள். எதுக்காக அங்கே யாகம் பண்ணுறார் ஜனகர் இல்லையா, பெரிய யாகம் பண்ணுறாராம், அதுக்காக போகிறாங்க. போய் மிதிலையை சென்றடைந்து விட்டார்கள். மிதிலையை அடைஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. போன உடனே என்ன பண்ணுறாராம், விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, நம்ம அந்த யாக பூமிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நேராக அந்த யாகம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க. போன உடனே டயர்டாக இருக்கும்ல, ரெஸ்ட் எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்காக விஸ்வாமித்திரர் ராமர்கிட்ட சொல்கிறார், இங்கே ஒரு தனிமையான ஒரு சுத்தமான இடம் இருக்குது, அந்த இடத்துல நான் தங்கிக்கிறேன், நீங்கள்லாம் சரியான இடத்தை பார்த்து தங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாராம். உடனே ராமர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார். லக்ஷ்மணர் தான் உடனே வந்து எந்த இடத்துல நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதற்குள் விஸ்வாமித்திரர் வந்த விஷயம் ஜனகருக்கு தெரிஞ்சு போய்டுறதான். அதனால் என்ன பண்ணுறார், ஜனகர் அவருடைய குருவாக இருக்கக்கூடிய சதானந்தர், ஜனகரோட குருவாக இருக்கிறவர் யார், சதானந்தர், இவங்க ரெண்டு பேருமாக தன்னுடைய அவருக்குன்னு மந்திரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அரச பிரதானிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து ஜனகர் கிளம்பி வந்துடுறார். வந்த உடனே விஸ்வாமித்திரை பார்த்து, வருக 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 ரிஷி அவர்களே, குருவே வருக வருக, உங்களுடைய வரவு நல்வரவாகுக அப்படின்னு சொல்லிட்டு அவரை உடனே உட்காத்தி வச்சு பாத பூஜை பண்ணி அவரை வரவேற்று உபசரித்து எல்லாம் பண்ணுறார். கூட யார் இருக்கா, ராமர் லக்ஷ்மணர். பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியம் தாங்கல ஜனகருக்கு. யார் இவர், தெய்வகுமாரர்களாக இருக்கிறார்களே, அஸ்வினி குமாரர்களா இவர்கள் அப்படின்னு, என்ன உயரம், என்ன ஒரு அழகு, என்ன ஒரு சௌந்தரியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிச்சு போய் நின்றுட இவாலாம் யார் அப்படி சொல்லுங்களேன் எனக்கு அப்படின்னு கேட்குறாராம். உடனே கேட்ட உடனே இவர் சொல்கிறார், இவர்கள் தசரதர் குமாரர்கள்
அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி யாகம் நடக்கிறதுன்னு உன்னுடைய இதுக்காக நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம், உன்னுடைய யாகம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கிளம்பி வந்திருக்கோம், இவர்களுக்கு உன்னுடைய வில்லை காட்டலாம் என்று அழைத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்கிறார் ஜனகர். உடனே வந்து யாகத்தை பற்றி சொல்கிறாராம், என்ன மாதிரி யாகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 12 நாட்கள் நடக்க இருக்குது இந்த யாகம், நீங்கள் வந்தது நான் மிகப்பெரிய பேறு பெற்றேன், தெய்வமே என்னுடைய யாகத்தில் கலந்து கொண்டதை போன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைத்தது, அதனால் நீங்கள் எல்லாம் சரியான முறையான இதோட நீங்கள் வசதியாக நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. யார்? ஜனகர். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது. உடனே அடுத்த நாள் காலையில் ஜனகர் வந்து என்ன பண்ணுறாரா, விஸ்வாமித்திரரையும் ராம லக்ஷ்மணர்கள்லாம் காலையில் எழுந்து அவங்கவுங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஜனகர் வரார் பார்க்கறதுக்கு. என்ன விஷயமாக நான் உங்களுக்கு தற்போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாராம். ஒரு பக்கம் யாகம் நடந்து கொண்டே இருக்குது. அப்போ வந்து விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை ஜனகா, நீ ஒரு பெரிய வில் வச்சுருக்க பற்றியா, அந்த வில்லை பற்றி சொல்லு, இவர்கள் வந்து அந்த வில்லை பார்க்க வேண்டும், ராம லக்ஷ்மணர்கள் இந்த வில்லை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறாராம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு. என்னுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், என்னுடைய முன்னோர்களில் நிமி அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்தார், அவரது மகன் தேவராதன். இந்த தேவராதன் என்பவர்களுக்கு தேவர்களால் கொடுக்கப்பட்ட வில், அதாவது சிவபெருமான் வைத்திருந்த வில் தனுசு, அந்த மிகப்பெரிய வில் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பெண், நான் வந்து இந்த யாகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை யாகசாலையை வந்து சரி செய்யணும், அந்த பூமியை வந்து சரி பண்ணணும். யாகசாலையை முதல்ல உழ வேண்டியது வந்து அரசனுடைய கடமையாம், மன்னன் தான் செய்யணுமா. அதனால அது ஒரு ரிச்சுவல், அது ஒரு கஷ்டம். அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, இவர் யாக பூமியை உழறதுக்காக அந்த உழுவதற்கான அந்த மெஷினோட இப்படி போயிருக்கார், அவர் அந்த கருவியோட போயிருக்கார். போயிருந்த பொழுது அழகான ஒரு பெண் குழந்தை அந்த யாக பூமியில் அப்படியே கிடச்சிதான். ஒரு குழந்தை நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல கேட்குறதுக்கே. ஒரு பாப்பா வந்து அப்படியே கட்சி தான், ஒரு கேர்ள் பேபி. அதுதான் அவர் சொல்கிறார், ஜனகர் சொல்கிறார், நான் அப்படி போன போது ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. அந்த பெண் குழந்தையை எடுத்து சீதா என்று பெயரிட்டு வளர்த்தேன். விதேக வம்சம் என்னுடைய வம்சம் என்பதால் வைதேகி என்ற பெயரும் அவளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சீதா என்ற என்னுடைய பெண் குழந்தை வந்து திருமண வயதை அடைந்து விட்டாள். கல்யாணம் ஆகக்கூடிய வயசு வந்துடுச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதற்காக ஒரு சின்ன ஒரு போட்டி வைத்தேன். என்னவென்றால், இந்த சிவதனுசை யார் நாணேற்று வளைக்கிறார்களோ, அதாவது அதுக்கு ஒரு ரோப் மாதிரி இருக்கும்ல, கயிறு மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து மேலே கட்டிட்டு இப்படி பண்ணணும். அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா தான் அவங்களுக்கு தான் நான் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம் ஜனகர். அதே சமயம் கேட்ட உடனே நிறைய சுற்றி இருக்கிற மன்னர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரமாட்டாங்களா? அந்த மாதிரி வந்தவர்களால் அந்த மாதிரி தனுசை வந்து கையால் எடுக்கவும் முடியவில்லை, வளைக்கவும் முடியவில்லை. ஆனால் அவங்களுக்குலாம் கோவம் வந்துடுச்சு, என்ன இப்படி ஒரு கண்டிஷனை வச்சு எனக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன் பியானி அப்படின்னு சொல்லிட்டு போர் தொடுத்தார்கள். எல்லா அரசர்களும் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, முற்றுகையிட்டுட்டாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் தேவர்களிடம் தவம் செய்தேன், அவர்கள்தான் எனக்கு உதவி செய்தார்கள். உதவி செய்ததனால் 4 வகை படைகளை கொண்டு அவர்களிடம் சண்டை போட்டு அவர்களை தோற்கடித்தேன். இப்படியாக என்னுடைய மகள் சீதையினுடைய திருமணத்திற்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வில்லை வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், அந்த வில்லை நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாராம். தாராளமாக பார்க்கலாம், அவசியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரங்கே அப்படின்னு கூப்பிட்றாராம் ஜனகர். உடனே 5000 பேர், எவ்வளவு 5000 பீப்புள் சேர்ந்து ஒரு பெரிய பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்களாம். அந்த பெட்டியில் தான் வில் இருந்துதான், சிவன் கொடுத்த வில் இருந்துதான். அந்த பெட்டியை தூக்கி கொண்டு வந்து ராமருக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மேடை மேலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. 5000 பேர் தூக்கிட்டு வராங்கன்னா எவ்வளோ பெரிய வில்லாக இருக்கணும், அது இல்லை, அதை கொண்டு வந்து வைக்கிறார்களாம். உடனே ராமர் அதை பார்க்கிறார், விஸ்வாமித்திரரை பார்க்கிறாராம். உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறாராம், குழந்தாய் போ அப்படிங்கிறாராம். உடனே ராமர் என்ன பண்ணுறார், அந்த போய் அதோட மூடியை அப்படி திறக்கிறாராம், அந்த பெட்டியோட மூடியை திறக்கிறாராம். திறந்த உடனே எல்லாரும் பிரமிப்பாக பார்க்குறாங்க, என்னடா அது பெட்டியே மூடியே பலரால் திறக்க முடியாது, இவர் என்ன இப்படி திறக்கிறாரு அப்படின்னு சொல்லி திறந்த உடனே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வில்லை எடுத்து இப்படி கையில் பிடிக்கிறாராம். அதை இப்படி நிமித்துறாராம். எடுத்து இப்படி நிமிர்த்தி என்ன பண்ணுறாராம், கீழே வந்து அதோட ரோப்பு நான் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படி மேலே அப்படி கட்டுறாராம். கட்டின உடனே எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்களாம், என்ன நடக்கிறது அப்படின்னு எல்லாராலையும் நம்ப முடியல. கண்ணெல்லாம் தேய்ச்சின்னு பார்க்குறாங்களாம். எடுத்து அப்படி கட்டின உடனே அந்த வில்லினுடைய மேல் பாகம் உடஞ்சி டக்குன்னு கீழே விழுந்துதான், வில் வந்து வளைந்து விழுந்துதான். பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வேகமாக எல்லாரும் ஸ்ரீராம் 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 கத்துறாங்களாம். கத்தி உடனே ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுறது. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனகருக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறார், ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறது அவருக்கு. ஸ்ரீராம்
ஸ்ரீராமனே வந்து ஸ்ரீராமருக்கே என்னுடைய மகள் சீதையை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஸ்ரீராமர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக இருப்பார். பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம் தான் அவர். பராக்கிரமசாலி என்பதை நான் புரிந்து கொண்டேன். தசரத குமாரருக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படிங்கிறாராம் ஜனகர். சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா, உடனே அடுத்ததாக நாம் வந்து இந்த திருமண ஏற்பாட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரா. விஸ்வாமித்திரர் ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படிங்கிறார். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து போய் ஆசனத்தில் அமர்கிறார்கள். உடனே நம்முடைய ஜனகர் என்ன பண்ணுறாரு, ஒரு மெசஞ்சரை கூப்பிடுறாராம், ஒரு தூதுவனை கூப்பிடுறாராம். தகவல் சொல்லி அனுப்பணும்ல, அதுக்காக கூப்பிட்டு தசரத மன்னரிடம் சென்று நாங்கள் நலமாக இருக்கிறோம், இங்கு யாகம் நடைபெறுகிறது, அதற்கு நடுவில் வந்து ஸ்ரீராமர் லக்ஷ்மணருடன் வந்து விஸ்வாமித்திரருடன் வந்து இந்த வில்லை வளைத்து விட்டார், சீதையை ராமருக்கு திருமணம் செய்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லி மெசஞ்சர் மூலமாக அனுப்புகிறாராம். உடனே அந்த தூதுவன் வந்து அயோத்திக்கு போயிடுறாரு. தசரத சக்கரவர்த்தியை போய் பார்க்குறாராம். தசரதர் அந்த சமயம் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காத்யாயனர் அப்படிங்கிற தன்னுடைய குருக்களோட அமர்ந்திருக்கிறாராம். போய் இந்த தகவலை கொடுக்கிறார் தூதுவன். கொடுத்த உடனே அதை வாங்கி பார்க்கிறார் தசரதர். பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம், அவருக்கு தாங்க முடியல. ஆஹா, கௌசல்யனுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுத்து விட்டான் ராமன் அப்படின்னு சொல்லி ரொம்ப குதூகலத்தோட சொல்கிறாராம் நடந்த விஷயத்தை வசிஷ்டரிடம். உடனே வசிஷ்டர் சொல்கிறார், நீங்கள் அனுமதி கொடுத்தால் இவர்களது திருமணத்தை முடித்து விடலாம் அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர், ஆகா, தாராளமாக நடக்கட்டும், சிறப்பாக நடக்கட்டும் அப்படிங்கிறாராம். அடுத்த நாளே உடனே சுமந்திரரை அழைத்து சகலவிதமான பொருட்களுடன் நம்முடைய குருமார்களுடன், அதாவது வசிஷ்டர், வாமதேவர், காத்யாயினி, ஜாபாலி இந்த முனிவர்கள் அனைவருமே சேர்ந்து, ரிஷிகள் அனைவரும் சேர்ந்து முன்னாடி கிளம்பி போகிறாங்களாம். பின்னாடியே தசரதர் 4 விதமான படைகளுடன் பரதன், சத்ருக்னன் இவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு நம்முடைய தசரதரும் கிளம்பி மிதிலைக்கு செல்கிறாராம். 4 நாட்கள் ஆச்சாம் மிதிலை போய் சேர்வதற்கு. இப்பொழுது ராமர் சீதை திருமணம் எப்படி நடந்தது அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். என்ன குட்டீஸ், இன்னைக்கு கதை ரொம்ப பிடிச்சதா? அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அது வரைக்கும் டாடா, பை பை. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க.